அனைவருக்கும் வணக்கம். மதாபிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் வணங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரசந்த ஞானம், பிரபஞ்சறிவு அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகாஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவுல ஒரு கிரகம் ஒரு வீட்டுல நிற்கும் போது அந்த வீட்டோட தன்மைகளை அந்த கிரகத்தை எவ்வாறு வழி நடத்துகிறதுன்னு பார்க்க போறோம். கிரகம் நின்ற வீடு அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம். உதாரணமா சூரியன் அப்படின்னு ஒரு கிரகத்தை எடுத்துக்கலாம். அவர் ஒரு வீட்டில் நிற்கிறது, அந்த வீட்டோடைய பஞ்சபூத தத்துவம் என்ன சொல்லுது, அந்த வீட்டோடைய இயற்கை தன்மை என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். சூரியன் ஒரு நெருப்பு வீடான மேஷத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பஞ்சபூதத்துல நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படிங்கிற இடத்துல அந்த தன்மையில இந்த கிரகம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். சூரியன் நெருப்புங்கிற ராசியில் இருக்கார் அப்படின்னா அந்த சூரியனுக்கு கோபம்ங்கிற தன்மை எப்பவும் உண்டு. யோசிக்கக்கூடிய சக்தியை விட வேகமா செயல்படக்கூடிய சக்திகள் ரொம்ப அதிகம். அதே நெருப்புக்கு அடுத்த நிலம்ங்கிற ராசியில, நிலம் 3 ராசி இருக்கும், ரிஷபம், கன்னி, மகரம். இந்த 3லையும் நிலம்ங்கிற ராசியில சூரியன் இருக்கிற போது அவர் கோபத்தை கையில் எடுக்க மாட்டார், ரொம்ப நிதானமா இருப்பார், ஒரு பொறுமை இருக்கும், பின் யோசனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே சூரியன் தான் பின் யோசனை இருக்கும், கொஞ்சம் ஆடம்பரமாகவும் இருக்கும். ஏன்னா அது சுக்கரனுடைய வீடுங்கனால அதோடைய குணத்தை அங்க வெளிக்காட்டுவார். அடுத்து அந்த சூரியன் ஒரு காற்று ராசின்னு சொல்லக்கூடிய மிதனம், துலாம், கும்பத்தில் இருக்க ஆரம்பிச்சு. இந்த 3 காற்றுல ஒரு காட்டுல ஒரு பலவீனம் அடைகிறாரு, ஒரு வீட்டுல ஒரு நட்போட இருக்கிறாரு, ஒரு வீட்டுல பகையோட இருக்கிற 3 குணம் அவர்கிட்ட உண்டு. இப்போ ஒரு மிதனத்துல ஒரு காற்று ராசியில் இருக்காருன்னா அவர் ரொம்ப ஜாலியான ஆளா இருப்பார், சுதந்திரத்தை எதிர்பார்ப்பார், ரொம்ப ஒரு கணக்கு வழக்கு பார்ப்பார். அந்த காற்று ராசியில அவர் பலகீனமா இருக்கும்போது அவருடைய எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாம இருப்பார், பகையா இருக்கும்போது சூழ்நிலை கைதியா இருப்பார். ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கிரகம் இந்த வீட்டின் அதிபதியுடைய குணம், அந்த வீட்டுல அவருக்கு கிடைக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவம் அவருடைய பலம் பலவின் தகுந்த மாதிரி அந்த பலனை கொடுக்குது. மிதனத்துக்கு சூரியனுக்கு ஒரு இயல்பான அறிவு உண்டு, வியாபார நுணுக்கம், புரிந்து கொள்ளுதல், திட்டமிடுதல், இதெல்லாம் உண்டு. ஏன்னா புதனுடைய கேரக்டர் இந்த சூரியனுக்கு வரும். அவருக்கு இயல்பாவே கலையாரும் வரும். இந்த சூரியனுக்கு மிதனத்தில் இருக்கக்கூடிய கலையாரும் உண்டு. அதே சூரியன் கடகத்துல கருமிச்சு, அது ஒரு நீர் வீடு. ஒரு வெப்பமான கிரகம் ஒரு நீர் வீட்டுல இருக்கும்போது தனது சக்தியில 30% இழந்துடும். அப்போ அவர் தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்த முடியாம அல்லது தன்னுடைய உழைப்பை வெளிப்படுத்தியும் பலனடைக்காம தன்னுடைய குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி கசப்புகளையும் வலிமைகளையும் கடந்து அதை தாங்கி கொண்டு வாழ்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு கிரகம் என்ற வீட்டின் குணம், அந்த அதிபதியின் குணம் அந்த கிரகத்தை பிரதிபலிக்கிறத நம்மளால தெளிவா உணர முடியும். அது சொல்லும் போது அவங்களுக்கு அந்த கேரக்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுல 3 நெருப்புன்னு சொன்னோம், சரம், ஸ்திரம், உபயம்னு. சரநெருப்புங்கிறது மேஷ வீடு, ஸ்திர நெருப்புங்கிறது சிம்ம வீடு, உபய நெருப்புங்கிறது தனுசு வீடு. சரநெருப்புன்னு அவருடைய குணத்தை அவருடைய குழந்தைகளுக்கும் கொஞ்சம் கொடுத்துருப்பார். ஸ்திர நெருப்புன்னு அவருடைய கோபம், முன் எதிர்பார்க்கக்கூடிய யோசனை திறன்களை தான் மட்டுமே வச்சிருப்பார், குழந்தைகளுக்கு கொடுத்துருக்க மாட்டார். உபய வீடுன்னா தன்னுடைய கோபத்தை தானும் கொஞ்சம் பயன்படுத்தி குழந்தைகள் கொஞ்சம் அடுத்த தலைமுறை கொஞ்சம் கொடுத்திருப்பார். சரம் என்பது இடம் விட்டு இடம் நகர்தல், ஒரு தலைமுறை விட்டு இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு செல்லுதல். ஸ்திரம் என்பது தனக்குள்ளே தக்க வைத்துக் கொள்ளுதல். உபயம் என்பது பாதியை கொடுத்துட்டு பாதியை வச்சுக்கிறது. இப்ப இந்த 3 நெருப்புகளை மறுபடியும் பார்த்தோம்னா, மேஷங்கிற நெருப்பு கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய குணம், முன்ஜாக்கிரதை, முன்னுணர்வு இல்லாத கோபத்தை காட்டக்கூடிய ராசி. அங்க சூரியன்
அப்படியே வெளிக்காமிச்சிடறாரு. அந்த குணம் குழந்தைகிட்டையும் வருது. சிம்மத்தில் இருக்கக்கூடிய நெருப்புங்கிறது ஸ்திர நெருப்பா இருக்கனால அந்த கோபத்தை அவர் மட்டும் வச்சுக்கிறாரு, குழந்தைகளுக்கு போகாம பாத்துக்கிறாரு. உபயத்துல சொல்லும்போது அவர் எவ்வளவு கவனமா இருந்தாலும் ஒரு 30% குழந்தைகளுக்கு கொடுக்குறாரு, 70% தான் அனுபவிக்கிறாரு. அப்போ ஒரு கிரகம் எந்த வீட்டுல இருக்குன்னு பாருங்க. அந்த ஸ்தரம் ஸ்திர உபயமான்னு பாருங்க. ஸ்திரம்னா அந்த குணத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுதல், அடுத்த வாரிசுக்கு கொண்டு செல்லுதல், இல்ல ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு கடத்துதல் அப்படின்னு அர்த்தம். அதை சொல்லலாம். இப்ப மறுபடியும் சூரியனுக்கே வருவோம். புதனுக்கு 2 வீடு இருக்கு, மிதுனம் கன்னின்னு இருக்கு. மிதனக்கூடிய அந்த சூரியனுக்கு கலை உணர்வுகள் ரொம்ப அதிகமா இருக்கும், நுண் உணர்வுகள் ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருப்பார், சுதந்திர மனப்பான்மை இருப்பார் அப்படின்னு அந்த சூரியனுக்கு அப்பாவுடைய குணத்தை சொல்லும் போது சொல்லலாம். சூரியனை தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். அதே தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் கன்னியில இருக்கும்போது ரொம்ப கணக்கு வழக்க பார்க்கக்கூடிய இருப்பார். சிறு சிறு செலவுகள் கூட கணக்கு துல்லிதமா கேளுன்னு எதிர்பார்ப்பார். அது இருக்கும். அந்த வழியை அங்க அவர் காமிச்சிருவார். இப்ப 2 சூரியனுமே புதனோட வீட்டுல இருக்குது. ஆனா அந்த வீட்டோட தத்துவம் வேறைங்கனால குணத்தை வெளிப்படுறதுக்கு தத்துவம் வேறையாக இருக்கும். கணக்கு வழக்கு பாக்குறாரு, கொஞ்சம் காசும் வச்சிருப்பார். மிதன் இருக்கக்கூடிய புதனுக்கு ஜாலியா முழு காசையும் அனுபவிக்கிற சக்தி தான் உண்டு. அப்போ ஒரு கிரகத்தை எடுத்து நம்ம பேசும்போது அந்த கிரகத்துல அந்த கிரகத்தோட குணம் என்ன, அவர் யாரோட வீட்டுல நிற்கிறார், வீட்டதிபதியுடைய குணம் என்ன, பஞ்சபூதத்துல என்ன தன்மைகள் இருக்கு, இந்த 2 இருக்கக்கூடிய கிரகத்துக்கும் இடம் கொடுத்த கிரகத்துக்கும் உள்ள நட்பு பகை என்ன அப்படிங்கறது உணர்ந்து அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை சொல்லும்போது கூடுதலாக மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப ஒரு சனிங்கிற ஒரு கிரகத்தை எடுத்துக்குவோம். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சனி அது சுக்கிர வீடு, அது ஒரு நில வீடு. அதே சனி துலாத்துல இருக்கக்கூடிய சனி அதுவும் சுக்கிர வீடு, அது ஒரு காற்று வீடு. இந்த 2க்கும் என்ன வித்தியாசம் பார்த்தோம்னா, ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சனி பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும், இடம் வாங்கணும், பெரிய லெவல்ல வாழ்ந்துடணும் அப்படின்னு அந்த சனி தூண்டும். அதே துலாத்துல கூடிய வியாபாரம் பண்ணணும், வியாபாரத்துல பெருசாகணும்னு தூண்டும். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சனி வேலைக்கு போயாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கும், வியாபாரம் பண்ண பெருசா தூண்டாது. வியாபாரத்துல பயம் இருந்துகிட்டே இருக்கும். துலாத்துல கூடிய சனி அது ஒரு காற்று வீட்டுல இருக்க, அதுக்கு பயம் தெரியாது, இறங்கி பார்ப்போம்னு தோணும். அப்போ ஒரு கிரகம் நின்ற வீட்டின் குணத்தை நின்ற கிரகத்துக்கு அப்படியே கொடுத்துருது, அப்படியே கொடுத்துருது. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு அங்க உச்ச நீசத்துடைய தன்மை எதுவும் கிடையாது. துலாத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு உச்சங்கிற குணம் உண்டு. அதனால சனி கொடுக்கக்கூடிய உழைப்புக்கு ரிஷப சுக்கரன் ஒரு 100 ரூபாய் கூலி கொடுத்தாருன்னா துலா சுக்கரன் 200 ரூபாய் கொடுப்பார். அப்போ உழைப்பை தாண்டிய வருமானம் துலா சனிக்கு உண்டு. காரணம் ஒண்ணு காற்று, இன்னும் அவர் அங்கு பலம் அடைகிறார், இன்னொன்னு அது சரவிட இருக்கு. அதே தொழில்நுட்பம் தொழில் தகுதி சம்பாதிக்கிறது வாரிசுக்கும் கொடுப்பார். ரிஷபச்சனி அப்படி கொடுக்காரு, தானே வைத்துக் கொள்ளும். அவர்கிட்ட இருந்து அந்த குடும்பம் எந்த விதமான தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கொள்ளாது. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சனி மிகச்சிறந்த தொழிலை கொடுத்துருந்துச்சுன்னா அந்த தொழிலுடைய அறிவை அந்த குடும்பத்தினர் பயன்படுத்தி கொள்ள மாட்டார். துலாத்தில் இருக்கிற சனியுடைய அறிவை அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அப்படியே எடுத்துக்குவாங்க, பயன்படுத்தி கொள்வார்கள். இப்படி ஒரு கிரகம் நின்ற வீட்டின் குணம், அந்த வீட்டுக்கு பஞ்சபூதத்தன்மையோட தகுதி, அந்த கிரகத்துக்கும் இடம் கொடுத்த கிரகத்துக்கும் உள்ள நட்பு பகை, இப்படி பலவிதமான குணங்கள்ல எடுத்துதான் ஒரு கிரகத்தை நம்ம இந்த காரகம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத முடிவு கொண்டு வரும். இதை நீங்க சொல்லி பாருங்க, ஒவ்வொருடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னு அதை நம்ம ஈஸியா நம்மளால உணர்ந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். எல்லா கிரகத்துக்குமே ஒரே மாதிரியான பலன் இல்லை அப்படிங்கிற நம்மளால உணர முடியும். நம்ம ஜிகாஸ்ட்ரோல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு கிரகத்தோடைய பலவிதமான நுணுக்கங்களை அனுபவத்துல சரியா வர்றத சொல்லிக்கிட்டே வரும். எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணுங்கிற ஒரு ஆத்மார்த்தமான விருப்பம் அதை செய்ய வைக்கிறது. எல்லாருக்கும் ஜோதிடம் தெரியும்னு நான் விரும்புறேன். ஏற்கனவே ஜோதிடம் இருக்கிறவங்களுக்கு நம்ம சிறப்பு வகுப்புகள் நடத்திட்டு வரப்போறோம். மே மாசம் 16ஆம் தேதி ஆன்லைன்ல
வக்ர கிரகங்கள் அப்படிங்கிற கிரகங்களுடைய வக்ரத்தன்மைகளை பத்தின பலன்கள், விரிவான ஆய்வு பலன்களை நடத்த காத்திருக்கோம். படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பரை தொடர்பு கொண்டு பதிவு செய்துக்கலாம். ஜூன் மாசம் 4ஆம் தேதி ஏற்கனவே ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு ஜோதிடத்தோட உயர்நிலை பலன் சொல்றது எப்படி, எவ்வளவு சிம்பிளா சொல்ல முடியும் அப்படிங்கிற உயர்நிலையை நடத்த காத்திருக்கோம். படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர்ல பதிவு செய்துக்கலாம். ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான வழிகாட்டி. அனுபவம் சார்ந்த ஜோதிடத்தை படிக்கிறது மூலியமா நம்ம அடுத்த கடவுளுக்கு ஈஸியா கொண்டு போக முடியும் விஷயத்த. ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் விரும்புறேன். அதுக்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரசன்ன ஞானம், பிரபஞ்ச அறிவு அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆட்சிகள்.